Jesus, hallelujah. உமக்கே ஆராதனை. ஓ ஹalleluya. உமக்கே ஆராதனை. ஹalleluya, ஹalleluya. உம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பீங்க. ஓ ஹalleluya. Thank you Jesus, hallelujah. ஓ ஹalleluya. உமக்கே ஆராதனை. ஹalleluya.
நம்மை காண்கின்றவரை ஆராதிப்போமா? நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கின்றவரை ஆராதிப்போமா? நம்ம தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவரை ஆராதிப்போமா? ஓ ஹalleluya hallelujah, thank you Jesus, hallelujah. ஓ உமக்கே ஆராதனை இயேசுவே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, hallelujah. Thank you Lord, thank you Jesus, hallelujah. பாத்திரரே பாத்திரரே பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே 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 பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே. ஓ தேங்க்யூ லார்ட், நீர் ஒருவரே பாத்திரப்பா, நீர் ஒருவரே எல்லா மகிமைக்கும் பாத்திர, நீர் ஒருவரே தேவாதி தேவன் ராஜாதி ராஜன். ஓ கர்த்தாதி கர்த்தரே, உமக்கு ஆராதனை, ஓ உமக்கே ஆராதனை அப்பா. ஹalleluya hallelujah. தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலனுடன், வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலனுடன், சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே. Thank you Lord, hallelujah. ஆண்டவரிடத்திலே கேட்போமா? ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு எனக்கு கிருபை தாருங்க என்று சொல்லி கேட்போமா? அநேக நேரத்திலே ஊழியத்திலே நெருக்கங்கள் வரலாம், பாடுகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், போராட்டம் வரலாம். ஆனாலும் கூட நாம் இன்னும் அவருடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்கிறோம் என்று சொன்னால் அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறதுனால தான் நம்மால் அவரை ஊழியத்தை தொடர்ந்து செய்து கொண்டு முடிகிறது. ஹalleluya. ஆகையால் ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்போமா? ஆமென். இன்னும் உங்க கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரே. Thank you Jesus, hallelujah. Oh
உலகத்திலே நாம் அனுபவிப்பது எல்லாமே அவர் மூலமாக நமக்கு கிடைத்தது. ஆகிய நம்முடைய வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நாம் அவரை ஆராதிப்பதற்காக நாம் ஒதுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அவருடைய கிருபை நமக்கு வேண்டுமே, அவருடைய இரக்கம் நமக்கு வேண்டுமே, அவருடைய பலன் நமக்கு வேண்டுமே. நாம் ஓடுவதற்கு நமக்கு பலன் வேண்டும். நம்முடைய பலத்தினால் நாம் ஓட முடியாது. அது ஊழியமாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், வீட்டில் வேலை செய்கிறவர்களாக இருக்கட்டும், நம்முடைய சரீர பலத்தோடு நாம் ஓட முடியாது. அவருடைய பலன் நமக்கு உண்டாயிருக்கும் பொழுது அவருடைய பலத்தினால் நாம் இயங்க முடியும். அவருடைய பலத்தினால் தான் நாம் ஓட முடியும். அவருடைய பலத்தினால் மாத்திரமே நாம் எதையுமே சாதிக்க முடியும். ஆகியால் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை நமக்கு வேணும், அவருடைய இரக்கம் வேணும், அவருடைய தயவு வேணும், அவருடைய பலன் வேணும். நம்முடைய சாமர்த்தியத்தினாலோ நம்முடைய உழைப்பினாலோ நாம் எல்லாம் பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி ஒரு நாளும் நாம் நினைக்கக்கூடாது. ஆண்டவரே, எல்லாம் உம்மாலே என்று சொல்லி, நீர் தந்த குடும்பம், நீர் தந்த வேலை, நீர் தந்த ஊழியம் எல்லாம் நீர் எனக்கு தந்ததப்பா என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, thank you Jesus, ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்திலே நம்மை முற்றிலும் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, உங்க சமூகத்துல ஆண்டவரே கொஞ்ச நேரம் ஆண்டவரே உம்மை ஆராதிப்பதற்கும் ஆண்டவரே உம்மை துதிப்பதற்கும் ஆண்டவரே எங்களுக்கு நல்ல ஒரு நேரத்தை தந்தீரே. நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த வாய்ப்பை கொடுத்ததான பாஸ்டர் பிரபு இஸ்ரேல் அவர்களை ஆசீர்வதிங்க, அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதிங்க, அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, அவருடைய ஊழியத்தில் இன்னும் ஒரு வளர்ச்சி உண்டாகட்டும் அப்பா. அவருடைய ஊழியத்தில் என்னுடைய சித்தம் நிறைவேறட்டும் அப்பா. விசேஷமாக இந்த நாளிலே அப்பா என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவரே உம்மை ஆராதித்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே அப்பா, நீர் எவ்வளோ நல்லவர் என்பதை நீர் அவர்களுக்கு வெளிப்படுத்துங்கப்பா. அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே, துக்கங்கள் மாறட்டும், கண்ணீர் மாறட்டும், அவமானம், நிந்தை எல்லாம் மாறட்டும் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் இன்றைக்கு தியானித்தது போல ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே அனுதினமும் நாங்கள் நடப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையே எங்களை உயிர்ப்பிக்கிறதப்பா. உம்முடைய வார்த்தையே எங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் தருகிறதப்பா. உம்முடைய வார்த்தையை தியானிக்கும் போது மாத்திரம் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் ஆண்டவரே அப்பா வார்த்தையின்படி நடக்கும் பொழுது மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்தம் காணப்படுகிறதப்பா. எங்களை பரிசுத்தமாக்குவது உம்முடைய வார்த்தை அப்பா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ளாக ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஆண்டவரே அப்பா உமக்குள்ளாக எங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறோம். நீரே எங்களை ஆசீர்வதியும், நீரே எங்களை பாதுகாத்துக் கொள்ளும், நீரே எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தும். எல்லா ஆபத்துக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி எங்களை அனுதினமும் பாதுகாத்துக் கொள்வீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.